வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். இலங்கையில் மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய அரசியலமைப்பின் ஊடாக அனைத்து இன மக்களுக்கும் சமனான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், சுமார் 37 வருட காலமாக நடைமுறையில் உள்ள மாகாண சபை முறைமையால் நாட்டிற்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ எவ்விதமான பலனும் இதுவரை கிடைக்கவில்லை. மாறாக இலங்கையில் அனாவசியமான பிரச்சினைகளை தோற்றுவிக்கும் வகையிலான நிலைமையே காணப்படுகிறது. எனவே சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் பிரச்சினைகளை தோற்றுவிக்காத வகையிலான அரசியல் ரீதியிலான திட்டத்தை எமது அரசாங்கம் முன்வைக்கும். அந்த ஒப்பந்தத்தை ஆரம்ப காலத்தில் இருந்தே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம். நாட்டு மக்களின் விருப்பத்திற்கு மாறாகவும் அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலுமே ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. எனவே பயனற்ற மாகாண சபை முறைமைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடியதும் அனைத்து இன மக்களுக்கும் சமனாக உரிமையை பெற்றுக் கொள்ளும் வகையிலுமான புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுகிறது. இதற்காக இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பினர்களிடம் கருத்துக்கள் கேட்டறிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து குறுகிய காலங்களே ஆகின்ற நிலையில் நாட்டின் பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதில் முன்னுரிமை அளித்து செயற்பட்டாலும் நிரந்தர தீர்வுக்கான பல நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருகின்றோம். நடைமுறையில் உள்ள பழமை வாய்ந்த அரசியலமைப்பிற்கு பதிலாக புதிய அரசியலமைப்பு உருவாக்குவது முக்கிய பொறுப்பாக நாங்கள் கருதுகின்றோம். புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு கிடைக்கும். அப்போது 13வது அரசியலமைப்பு திருத்தமோ அல்லது மாகாண சபை முறைமைக்கான தேவையோ நாட்டில் இருக்காது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்த வெள்ள நிலைமை தணிந்து வருகின்ற போதிலும் தொற்றல்லாத நோய்கள் பரவும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் வெள்ளம் மற்றும் வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் ஊற்று நீரை பயன்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு ஊற்று நீர் அல்லது கிணற்று நீரை பயன்படுத்தும் போது பொது சுகாதார பரிசோதகர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது அவசியம் எனவும் நன்கு கொதித்தாறிய நீரை பருக வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வயிற்றுப்போக்கு, டெங்கு, எலிக்காய்ச்சல் மற்றும் வைரஸ் காய்ச்சல் போன்ற நோய்கள் இந்த காலத்தில் அதிகமாக பரவும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் தொற்று மற்றும் தொற்றா நோய்களில் இருந்து சிறு குழந்தைகளை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை நல மருத்துவ நிபுணர் மருத்துவர் தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் திருத்தப்பட்டுள்ள நிலையில் பொது போக்குவரத்து கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி ஒக்டோ டீசல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. பேருந்து கட்டணம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். தற்போது நாம் பயன்படுத்தும் ஒக்டோ டீசலின் விலை 3 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் எரிபொருள் விலை குறைக்கப்பட்ட போது பேருந்து கட்டணத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தோம். இம்முறை எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் அது பேருந்து கட்டணத்தில் தாக்கம் செலுத்தாது. கட்டண திருத்தத்திற்கான சூத்திரத்தின் அடிப்படையில் இம்முறை பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலையினால் 6 வகையான பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களுக்காக அரசாங்கம் அறிவித்துள்ள இழப்பீட்டுத் தொகை தங்களுக்கு போதுமானதாக இல்லை என கமநல அமைப்புகள் தெரிவிக்கின்றன. காலநிலை அனர்த்தங்களால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அரசாங்கம் உரிய முறையில் மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவும் அந்த அமைப்பினர் கோரியுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மொத்தமாக சுமார் 3,38,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன்படி
அதன்படி நெல், சோளம், உருளைக்கிழங்கு, சோயா, மிளகாய் மற்றும் பெரிய வெங்காயம் போன்ற பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்காக ஏக்கர் ஒன்றிற்கு 40,000 ரூபாவிற்கு மேற்படாத தொகை இழப்பீடாக வழங்கப்படும் என விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார். எவ்வாறாயினும் குறித்த இழப்பீட்டுத் தொகை தமக்கு போதுமானதாக அமையாது என கமநல அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை சீரற்ற காலநிலையால் தங்களது பயிர் செய்கைகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். அதற்காக அரசாங்கம் உரிய வகையில் நட்ட ஈடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரியுள்ளனர். மாவீரர் தினத்தை முன்னிட்டு பிரச்சாரம் செய்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து 3 சந்தேக நபர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மருதாணி, சுன்னாகம் மற்றும் பத்தேகம பிரதேசங்களைச் சேர்ந்த 28, 35 மற்றும் 45 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பான LTTE அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் சந்தேக நபர்கள் Facebook சமூக வலைதள கணக்கினூடாக பகிர்ந்துள்ளனர். கடந்த வருடங்களில் LTTE அமைப்பின் மாவீரர் கொண்டாட்டத்தின் போது எடுக்கப்பட்ட பழைய காணொளிகளை இந்த வருடத்தின் கொண்டாட்டங்கள் என கூறி முகநூல் சமூக வலைதளத்தில் பரப்பியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா எதிர்வரும் புதன்கிழமை கொழும்பில் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பின் போது இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என நம்பப்படுகின்றது. விசேடமாக இந்திய மீனவர்கள் அத்துமீறல்களில் ஈடுபடுவதன் காரணமாக தொடர்ச்சியான கைதுகள் இடம்பெற்று வரும் நிலையில் அமைச்சர் சந்திரசேகரும் அத்துமீறும் இந்திய மீனவர்கள் சம்பந்தமாக நிகழ்ச்சி தன்மையை காண்பிக்க முடியாது என்று அறிவித்துள்ளார். அத்துடன் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அத்துமீறும் இந்திய மீனவர்களை கைது செய்யுமாறும், தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்துகின்ற போது அவற்றை கைப்பற்றுமாறும் கடற்படைக்கு கடுமையான உத்தரவினை பிறப்பித்துள்ளது. இவ்வாறான பின்னணியிலேயே இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அமைச்சர் சந்திரசேகரனை சந்திக்கின்றார். அமைச்சர் சந்திரசேகர் பதவியை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவரை சந்திக்கும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பான இந்திய செய்திகள். குஜராத்தில் சூரட் மாவட்டத்தின் பாலி கிராமத்தில் வசிக்கும் 5 சிறுமியர் நேற்று முன்தினம் இரவு ஒன்று கூடி விளையாடிய போது அங்கு குளிர் அதிகம் நிலவியதால் குப்பை கழிவுகளை திரட்டி தீ மூட்டி அவர்கள் 5 பேரும் குளிர்காய ஆரம்பித்து அடுத்த சில நிமிடங்களில் அனைவரும் வாந்தி எடுத்ததுடன் மயங்கி விழுந்துள்ளனர். அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர்கள் பாதிக்கப்பட்ட சிறுமியரை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்துள்ளனர். 12 வயது நிரம்பிய துர்கா, 14 வயது அமிதா, 8 வயதுடைய அனிதா ஆகிய 3 சிறுமியரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். மற்றைய இருவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குளிர் காய்வதற்காக தீ மூட்டிய குப்பை கழிவுகளில் இருந்து வெளியேறிய நச்சு புகையை சுவாசித்தமையினால் மூவரும் மூச்சு திணறி உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னரே சிறுமியரின் இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த சென்னை விமான நிலையத்தின் விமான சேவைகள் இன்று அதிகாலை முதல் வழமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் சென்னை விமான நிலையத்தில் இருந்து டெல்லி மற்றும் அந்தமான் செல்ல வேண்டிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் இருந்து அந்தமானின் போர்ட் பிளேயர், டெல்லி செல்ல வேண்டிய ஏர் இந்திய விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல்வேறு நகரங்களில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வரவேண்டிய 12 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருந்தன. கோலாலம்பூர், சிங்கப்பூர், அபுதாபி, துபாய் உள்ளிட்ட 6 சர்வதேச விமான நிலையங்களில் இருந்து 12 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை சென்னை விமான நிலையத்திற்கு வரவேண்டிய 26 பன்னாட்டு விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு தாமதமானதாகவும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்பான உலக செய்திகள்.
அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க டாலருக்கு பதிலாக மற்றொரு நாணயத்தை உருவாக்கவோ அல்லது ஆதரிக்கவோ கூடாது என பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளை கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு மாறாக நடவடிக்கையில் ஈடுபடும் நாடுகள் 100% வரிகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் புதிதாக எந்த நாணயத்தையும் உருவாக்க கூடாது எனவும் ஏற்கனவே இருக்கும் வேறு நாட்டு நாணயத்தையும் பயன்படுத்தக்கூடாது எனவும் சர்வதேச வியாபாரங்களுக்கு பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் இதை மாற்ற நினைக்கும் நாடுகளுக்கு 100% வரை கூடுதல் வரி விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு வேறொரு ஏமாளி கிடைத்தால் அவர்களுடன் வியாபாரம் செய்யட்டும், டாலர் வேண்டாம் என்றால் அமெரிக்காவுடன் உள்ள உறவையும் துண்டித்துக் கொள்ளுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். இது குறித்த பதிவில் பிரிக்ஸ் நாடுகள் டாலரை தவிர்க்க முயற்சிக்கும் போது நாங்கள் வேடிக்கை பார்த்த காலம் முடிந்துவிட்டது. இந்த நாடுகள் புதிய பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்கவோ அல்லது வலிமை மிக்க அமெரிக்க டாலருக்கு பதிலாக வேறு எந்த நாணயத்தை உருவாக்கவோ கூடாது. இதை மீறும் போது 100% கூடுதல் வரிகளை சந்திக்க வேண்டி இருக்கும். இல்லையெனில் அமெரிக்க பொருளாதாரத்தில் விற்பனை செய்வதில் இருந்து விடைபெற்றுக் கொள்ளலாம் என்றுள்ளது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் லோன்வாபே ஷோட்சோபே, தமிசேல்கிலே மற்றும் எடி எம்பலாட்டி ஆகியோர் ஆட்டத்தின் முடிவை முன்கூட்டியே நிர்ணயம் செய்த குற்றச்சாட்டிற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர். 2015-2016 ஆண்டில் நடைபெற்ற T20 சவால் தொடரில் ஆட்டத்தின் முடிவை முன்கூட்டியே நிர்ணயம் செய்ததாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட லோன்வாபே ஷோட்சோபே ஒரு காலத்தில் உலகின் முதல் தர வரிசை ஆட்டக்காரர்களாகவும் சிறந்த ஒருநாள் போட்டி பந்து வீச்சாளர் இருந்தவர். 2016 மற்றும் 2017 ஆண்டுக்கு இடையில் ஆட்டத்தின் முடிவை முன்கூட்டியே நிர்ணயம் செய்வதில் ஈடுபட்டதாக தென்னாப்பிரிக்க அணியால் தடை விதிக்கப்பட்ட 7 வீரர்களில் இந்த மூவரும் அடங்குவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் பொதுச் செயலாளரும் மத்திய உள்துறை மந்திரியுமான அமித்ஷாவின் மகனுமான ஜெய்ஷா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2019 அக்டோபர் முதல் PCCI செயலாளராகவும் 2021 ஜனவரி முதல் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராகவும் பணியாற்றிய ஜெய்ஷா இன்று முதல் ICCயின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். முன்னதாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியூசிலாந்தை சேர்ந்த கிரேக் பார்க்லே இருந்து வந்ததுடன் 2020 ஆண்டு நவம்பர் 24 முதல் 2024 நவம்பர் 30 வரை 4 ஆண்டு கால பதவிக்காலம் முடிவிற்கு வந்ததனை அடுத்து ICCயின் தலைவராக ஜெய்ஷா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏற்கனவே இந்தியாவை சேர்ந்த யக்மோகன் டால்மியா, சரத் பவார், N சீனிவாசன், சஷாங்க் மனோகர் போன்றவர்கள் ICC தலைமை பதவி வகித்து வந்த நிலையில் அந்த வரிசையில் ஜெய்ஷாவும் இணைந்துள்ளார். குறிப்பாக 35 வயதான ஜெய்ஷா மிக இளம் வயதில் ICC தலைவரானவர் என்ற சாதனையை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நாளை காலை நேர செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.